ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தனா பேசுகிறேன். இந்த வீடியோவில் 1/14 ஆர்சி ட்ரக்கோட ரியர் ஆக்சில் ரிம்மோட அன்பாக்சிங் வீடியோ. இந்த ரிம்மு ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் அலாயில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தனித்தனியாக எல்லாத்தையும் செப்பரேட்டாக பிரித்து காட்டுறேன். M3 ஸ்க்ரூ அதெல்லாம் அதில் இருக்கிறது. இது ட்ரம்மு, எல்லாமே மெட்டல். பார்த்தீங்கன்னா தட்டிக்கிற சவுண்டு வரும் பாருங்கள். இது எல்லாமே மெட்டல், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயம் நல்ல ஃபினிஷிங்கு. இது அந்த உள்ளார நம்ம ரியர் ஆக்சில் அசம்பிள் பண்ண பிறகு அந்த M5 சாஃப்ட் வரும், அதில் நட்டு M4 நட்டு வரும். அதை லாக் பண்ணுறதுக்கான இந்த கேப் இதில் ஒரு பேரிங் போட்டு நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ இல்லை, அது ரியர் ஆக்சில் வாங்கின பிறகு ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்துடும். இமெயில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்துடும். அது வந்த பிறகு நான் உங்களுக்கு அசம்பிள் வீடியோ ஒன்று போடுறேன். ரியர் ஆக்சில் எல்லாமே மெட்டல் தான். இது M3 ஸ்க்ரூ. நான் இப்போ M3 2.5 ஸ்க்ரூ. ஆனால் இதில் வர அலைன் கீ 1.5 mm அலைன் கீ. இது ரெண்டு ரிம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். குவாலிட்டியில் ஒரு குறையும் சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஒரு 10 2.5 M2.5 ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூவை எல்லாமே அலைன் ஸ்க்ரூ தான். இது எல்லாமே 10 ஸ்க்ரூவையும் நம்ம இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். எல்லாமே அலைன் ஸ்க்ரூ தான். அலைன் கீழே தான் அசம்பிள் பண்ண முடியும். இப்போ அசம்பிள் பண்ணியாச்சு ஸ்க்ரூ எல்லாத்தையும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ட்ரம்மில் இந்த ரிம்மை ஃபிட் பண்ண போகிறோம். ரெண்டு ரிம்மையும் ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ண பிறகு அதில் இருக்கிற 2.5 mm ஸ்க்ரூ நட்டை வச்சு டைட் வச்சுருவோம். எல்லா அந்த 10 ஸ்க்ரூவுக்கும் நட்டு M2.5 ஸ்க்ரூவை டைட் வச்சுருவோம். டைட் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அடுத்தது அந்த மேலே இருக்கிற கேப் இருக்குது பார்த்தீங்களா, கவர், அதேமாதிரி ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டைட் வச்சாச்சு. அடுத்து நம்ம டயரு, ரியர் வீல் டயர் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இந்த டயரு அதில் ஃபிட் பண்ணுவோம். உள்ளார இருக்கிறது ஸ்பாஞ்சு தான், வேறு எதுவும் கிடையாது. உள்ளார இருக்கிறது ஸ்பாஞ்சு தான். அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுக்காக அந்த ஸ்பாஞ்சு ஹாலோவாக இருக்காது, ஸ்ட்ரென்த் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ளெக்ஸிங் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி ரப்பர் நல்லா இருக்குது. ஒன் சைடு அசம்பிள் பண்ணியாச்சு, அது இன்னொரு சைடு ரெண்டையும் அசம்பிள் பண்ணியாச்சு. ரியல் ட்ரக்கில் எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டி, பார்க்குறதுக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பிக் சைஸ், அதாவது 1/14 ஆர்சி ட்ரக், அதாவது 12 வீல் லாரி, மெட்டல் அண்டு வுட்டு ரெடி பண்ணி ஒரிஜினாலிட்டியோடு ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன், அது சின்ன சைஸு, அது இல்லாமல் பிளாஸ்டிக்கு. இது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே ஒன்று வாங்கி ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எனக்கு வேணும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.